2025ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. வருஷக்கணக்கா பரம எதிரிகளா இருந்த இந்தியாவும் சீனாவும் திடீர்னு கை குலுக்கிட்டாங்க. எப்படி? இந்த ஆச்சரியமான மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன? வாங்க அத பத்தி தான் இப்ப விரிவா பார்க்க போறோம். எல்லையில அடிச்சுக்கிட்டவங்க திடீர்னு பார்ட்னர்ஸ் ஆயிட்டாங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல அப்படி என்னதான் மாறுச்சு? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எதிரிகளா இருந்தவங்க இப்போ ஒன்னா கை கோர்க்கறதுக்கு உண்மையான காரணம் என்ன? வாங்க இந்த புதிர ஆவிழ்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பம் 2020 கேல்வான் பள்ளத்தாக்கு மோதல்ல இருந்து தான் தொடங்குது. அப்போ ரெண்டு நாட்டு உறவுகளும் ரொம்பவே மோசமான நிலைக்கு போயிடுச்சு. ஆனா 2025ல அமெரிக்கா கொண்டு வந்த கடுமையான வர்த்தக வரிகள் மொத்த ஆட்டத்தையுமே மாத்திடுச்சு. அதுதான் ஆகஸ்ட் 2025ல நடந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க தியான்ஜின் உச்சி மாநாட்டுக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சது. சரி, முதல்ல இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கெல்லாம் முன்னாடி நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். 2020ல கல்வான்ல நடந்தது ஒரு சாதாரண சண்டை கிடையாது. அது கடந்த 45 வருஷத்துல நடந்த ரொம்ப மோசமான, ரொம்பவே பயங்கரமான ஒரு எல்லை மோதல். யோசிச்சு பாருங்க, 20 இந்திய வீரர்களும் குறைஞ்சது 4 சீன வீரர்களும் இதுல உயிரிழந்தாங்க. இந்த ஒரே ஒரு சம்பவம் ரெண்டு நாட்டு உறவையும் பல வருஷங்களுக்கு பின்னாடி எடுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கு பிறகு பல வருஷங்களா அந்த 3500 கிலோமீட்டர் நீள எல்லையில பதட்டம் கொஞ்சம் கூட குறையவே இல்ல. எப்ப என்ன நடக்குமோங்கிற ஒரு தீராத நெருக்கடியாவே இந்த எல்லை பிரச்சனை நீடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த உறவுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் யாருன்னு பார்த்தா அது அமெரிக்கா தான். யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். அப்போதான் அமெரிக்காவோட ட்ரம்ப் நிர்வாகம் ஒரு அதிரடியான முடிவை எடுத்தது. இந்தியாவோட ஆடை, ஆபரணங்கள் மாதிரியான முக்கியமான பொருட்கள் மேல 50% வரைக்கும் புதுசா வரி போட்டாங்க. இது இந்திய பொருளாதாரத்து மேல விழுந்த ஒரு பெரிய இடி மாதிரின்னு சொல்லலாம். சரி, இந்த பிரஷர் ஏன் இவ்ளோ பெருசுன்னு கேக்குறீங்களா? காரணம் 2024ல மட்டும் அமெரிக்கா கூட இந்தியா செஞ்ச வர்த்தகம் $129 பில்லியன் தாண்டுச்சு. இந்த வர்த்தகத்துல அமெரிக்காவுக்கு $45 பில்லியன் மேல பற்றாக்குறை. இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் இந்த புது வரிகள் இந்தியாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துச்சு. ஆனா பாருங்க, இந்த அமெரிக்க பிரஷர் ஒரு விசித்திரமான விளைவை ஏற்படுத்துச்சு. இந்தியாவும் சீனாவும் தங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்ட்ரேட்டஜிக் ஆட்டானமி, அதாவது மூலபாய தன்னாட்சின்னு ஒரு கொள்கையை ரெண்டு நாடுகளுமே கையில எடுத்தாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ள உறவை அமெரிக்காவோட கண்ணோட்டத்துல பார்க்க வேணான்னு ரொம்ப உறுதியா முடிவெடுத்தாங்க. இதுதான் நம்மள இந்த கதையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டுக்கு கூட்டிட்டு வருது. அதுதான் தியான்ஜின்ல நடந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க உச்சி மாநாடு. ஆகஸ்ட் 31, 2025 இந்திய பிரதமர் மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங்க சரியா 7 வருஷம் கழிச்சு முதல் முறையா சந்திச்சாரு. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்போட 25வது உச்சி மாநாட்டுல தான் இந்த முக்கியமான சந்திப்பு நடந்துச்சு. இந்த சந்திப்புல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான புது மந்திரம் பிறந்துச்சு. நாம வளர்ச்சிக்கான பார்ட்னர்ஸ், போட்டியாளர்கள் இல்ல. யோசிச்சு பாருங்க, வெறும் 40 நிமிஷ பேச்சுவார்த்தையில ரெண்டு நாடுகளோட அணுகுமுறையிலையும் இவ்ளோ பெரிய மாற்றம். இந்த புது உறவை பில்ட் பண்றதுக்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஒரு 4 பாயிண்ட் பிளான முன்னாடி வச்சாரு. அதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, உயர் மட்டத்துல பேச்சுவார்த்தைகளை அதிகப்படுத்தணும், வர்த்தகம் மாதிரியான துறைகள்ல ஒத்துழைப்பை இன்னும் விரிவாக்கணும், அப்புறம் உலக அளவுல ஒன்னா சேர்ந்து செயல்படணும். பிரதமர் மோடியும் இதுக்கு பாசிட்டிவா தான் ரெஸ்பாண்ட் பண்ணாரு. ஆனா இந்த மாற்றம் எல்லாம் திடீர்னு ஒரே நாள்ல நடக்கல. இந்த உச்சி மாநாட்டுக்கு கொஞ்ச வாரத்துக்கு முன்னாடியே நம்ம தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் உறவுகள்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தெரியுதுன்னு சொல்லியிருந்தாரு. அப்படின்னா இதுக்கான கிரவுண்ட் ஒர்க் ஏற்கனவே ஆரம்பிச்சிடுச்சின்னு அர்த்தம். சரி, இந்த டிப்ளமேட்டிக் சமாதானத்தால கடைசியில என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்துச்சு? பிராக்டிக்கலா என்னென்ன ரிசல்ட்ஸ் கிடைச்சது? $99.2 பில்லியன். அப்பாப்பா, இதுதான் சீனா கூட இந்தியாவுக்கு இருந்த பிரம்மாண்டமான வர்த்தக பற்றாக்குறை. இந்த பிரச்சனையை தான் பிரதமர் மோடி அந்த பேச்சுவார்த்தையில முக்கியமா எழுப்பினாரு. இனிமே இந்த பற்றாக்குறையை குறைக்கிறது தான் இந்தியாவோட முக்கியமான இலக்குன்னு முடிவாச்சு. இந்த மாற்றத்தோட பலன்கள் சாதாரண மக்களுக்கும் கிடைக்க ஆரம்பிச்சது. நிறுத்தி வச்சிருந்த நேரடி விமான சேவைகள் எல்லாம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு. டூரிஸ்ட் விசா மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாத்தையும் விட முக்கியமா 5 வருஷமா மூடப்பட்டிருந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மறுபடியும் திறக்கப்பட்டுச்சு. இந்த உச்சி மாநாட்டுல ஆரம்பிச்ச SCO டெவலப்மெண்ட் பேங்க் ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் மூவ். இது இந்த பகுதியில உள்கட்டமைப்புக்கு ஃபண்ட் பண்றது மட்டும் இல்லாம அமெரிக்க டாலரை சார்ந்திருக்கிறத குறைச்சு வெஸ்டர்ன் ஃபைனான்சியல் சிஸ்டத்துக்கு ஒரு மாற்றா உருவாகிற சக்தி இதுக்கு இருக்கு. எல்லாம் நல்லபடியா போற மாதிரி தெரிஞ்சாலும் சில முக்கியமான கேள்விகளும் சவால்களும் இன்னும் மீதி இருக்கு. சோ ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த உறவு இன்னும் ஸ்ட்ராங் ஆக நிறைய நல்ல காரணங்கள் இருக்கு. ரெண்டு நாடுகளுக்கும் பொருளாதார தேவைகள் இருக்கு, எல்லையில பதட்டமும் குறைஞ்சிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பல வருஷமா இருக்கிற அந்த அவநம்பிக்கை,
சீனா பாகிஸ்தான் உறவு, அப்புறம் இன்னும் முழுசா தீர்க்கப்படாத எல்லை பிரச்சனைகள்னு பெரிய சவால்களும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ முக்கியமான கேள்வி இதுதான். இது வெறும் ஒரு தற்காலிக தேவைக்கான பார்ட்னர்ஷிப்பா, இல்ல ஆசியாவோட எதிர்காலத்தையே மாத்த போற ஒரு உண்மையான ரீசெட்டா? இந்த பெரிய புவிசார் அரசியல் மாற்றத்தோட விளைவுகள் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?